ஒரு கோழி பண்ணையில் கோழிகள் நிறைய முட்டை போடுது. அது கூட சேர்த்து ஒரு கழுகு வந்து ஒரு முட்டையை வந்து போட்டுட்டு போயிடுது. இப்போ எல்லா முட்டைகளும் வந்து குஞ்சு பொறிச்சு எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடுது. அப்போது இந்த குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் நிறைய இருக்கிறதுனால அந்த கழுகு என்ன நினச்சிக்கோன்னா தன்னையும் வந்து கோழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுங்களோட சேர்ந்து வாழுது. அந்த கோழியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா கோழி, அவங்க வந்து அம்மான்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் அது வந்து ரொம்ப உயரமாக பறக்கிற ஒரு கழுகை வந்து பார்க்குது. ஸோ அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குது, நம்மளால் இவ்வளோ உயரத்தில் வந்து பறக்க முடியாதா, நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து கெப்பாசிட்டி இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, நம்மளாம் அந்த மாதிரிலாம் பறக்க முடியாதுப்பா, நம்ம கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ தான், ஸோ நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீ செய்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுது. அந்த கழுகு குஞ்சும் வந்து அவங்க அம்மா சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அது வந்து கோழியாகவே வாழ்ந்து வாழ்க்கையை வந்து முடிச்சிடுது. இப்படித்தான் பல பேர் வந்து தன்னுடைய இயல்பு, தன்னுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியாமல் மற்றவங்க எல்லாருமே நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ இதுக்கு வந்து லாய்க்கு கிடையாது, நீ உனக்கு இது கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பிட்டு நம்ம அதை வந்து முயற்சிக்காமலே விட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கழுகா இருந்துமே ஒரு கோழி குஞ்சா வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்ச ஒரு கோழியா இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய இயல்பு என்ன, நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ண முடியும்.